அடுத்த தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக தங்களை இணைத்துக் கொள்வதால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மொழி, தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த மரபுகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான். நீங்களே பார்த்திருக்கிறீர்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அலை அலையாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாற்றுக் கட்சியில் இருந்து, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன தலைவர் அவர் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்தும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்திருக்கிறார்கள். எனவே அதுவே அவருக்கான பதில். கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்ல முழுக்க இன்றைக்கு அவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எந்த பாரம்பரியத்திலே வந்தோம், எந்த வழிவெளியிலே வந்தோம் என்பதை முற்றிலுமாக அடியோடு இன்றைக்கு மறந்துவிட்டு, மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த இயக்கத்தை வழிநடத்திய மறைந்த அம்மையார் அவர்களும் எந்த கொள்கையெல்லாம் கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், அந்த இயக்கம் யாருடைய பெயரால் நடைபெறுகிறதோ, யாருடைய உருவத்திலே தங்களுடைய கொடியிலே கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் கூட மறந்துவிட்டு அந்த கொள்கைகளை அடியோடு குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு முழுக்க ஒரு பாஜக கட்சியினுடைய ஊதுகுழல் என்கின்றதையும் தாண்டி தன்னையே முழுமையாக அதிமுகவோடு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய கொள்கைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அதிமுகவுடைய தனித்தன்மையை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு சரியான